ஹலோ ஆல். இது சண்டே ஈவினிங். என்னடா இவ எடுத்ததும் பெரிய உருண்டையா கட்டுறானான்னு பாக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க. காலையில சப்பாத்தி பண்ணிட்டு மீதி மாவு இருந்தது. அதுல நம்ம ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரெடிமேட் பாஸ்தா வாங்கி சாப்பிட்டா குட்டியும் சேர்ந்து சாப்பிடுறாங்க. சரி, குட்டிக்காக நம்ம ஹோம்மேட்ல பாஸ்தா பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தேன். சப்பாத்திக்கு ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை சப்பாத்தி மேக்கர்ல வச்சு நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் மூடி எடுத்து அதுல குட்டி குட்டி ரவுண்டா நல்லா அமுக்கி எடுத்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி பாஸ்தா ஷேப்புக்கு ஷேப் பண்ணிட்டு நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில உப்பு எண்ணெய் ஊத்தி நம்ம ரெடி பண்ணி வச்ச பாஸ்தாவையும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துட்டோம்னா பாஸ்தா ரெடி ஆயிடும். இப்ப இதை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா கேரட், பீன்ஸ், தக்காளி, உப்பு, ஜீரகத்தூள், கரம் மசால் தூள், பெப்பர் தூள், கொஞ்சமா டொமேட்டோ கெச்சப் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஹோம்மேட் பாஸ்தாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிரும். ஃபைனலுக்கு கொத்தமல்லி இலை போட்டு சர்வ் பண்ணோம்னா சாப்பிட சூப்பரா இருக்குங்க. நான் ரெடி பண்ணிட்டு அப்படியே சூடா கொண்டு போய் குட்டி கையில தான் கொடுத்தேன். குட்டி அதை சாப்பிட்டதும் என்ன பண்ணாங்க தெரியுமா? நீங்களே பாருங்க. இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரான்னு நினைச்சிட்டு நானும் அவங்களோட சேர்ந்து சூப்பரா சாப்பிட்டேன். நீங்களும் முடிஞ்சா ஹோம்மேட் பாஸ்தா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்பவே சாஃப்டாவும் இருந்தது. ஹோம்மேட்னா ஹோம்மேட் தாங்க. என்னதான் நம்ம கடையில வாங்கி கொடுத்தாலும் வீட்டுல செஞ்சு கொடுக்குற மாதிரி வராது. ஹோம்மேட்னா சும்மாவா? உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.